வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் திருக்கவரை பிடிக்கும்? யாரெல்லாம் திருக்கவரை சாப்பிட்ருக்குறீங்க? ஈஸியான முறையில் செய்யலாம் இந்த திருக்கவரையை அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் என்னோட தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு வாங்க. இப்போ நாங்கள் திருக்கவரை செய்வோம். ஓகே, இப்போ நான் திருக்கவரை செய்ய போகிறேன். அதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் திருக்க 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துருக்கேன். திருக்க நல்ல ஃப்ரெஷ்ஷான திருக்க. இது வந்து பூவா திருக்கேன்னு சொல்கிறேன். இந்த திருக்கைக்கு பேர் பூவா திருக்க. 1/4 கிலோ திருக்கே எடுத்துருக்கிறேன். அடுத்தது மிளகு எடுத்துருக்கிறேன், நச்சீரகம் எடுத்துருக்கிறேன், மற்றது தேங்காய் பூ. அடுத்தது வந்து மிளகாய்த்தூள். நாங்கள் வீட்டிலேயே வறுத்து திரிச்ச மிளகாய்த்தூள். நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் பாவிக்கலாம், தனித்தூளும் பாவிக்கலாம். அடுத்தது வந்து தூளுப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன செய்யணும் முதல்ல சொன்னால், நச்சீரகத்தையும் மிளகையும் வறுத்தெடுக்கணும். இது எவ்வளோத்துக்கு கூட போகிறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திருக்கவரை. நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். சீரகம், மிளகும் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். எவ்வளோத்துக்கு நாங்கள் காரமாக இதை சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு இந்த திருக்கவரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, இதை முதல் வறுத்து எடுத்துட்டு இந்த சீரகத்தையும் இந்த மிளகையும் வறுத்து எடுத்து போட்டு, அடுத்ததாக இந்த திருக்கையை உப்பு போட்டு தண்ணியில் அவிய விட்டு எடுக்க போகிறோம். வாங்க இப்போ இந்த சீரகத்தையும் மிளகையும் வறுத்தெடுப்போம். சட்டி சூடாகிட்டது. இப்போ நான் இந்த சீரகத்தையும் மிளகையும் வறுத்தெடுக்க போகிறேன். பாருங்க, டக்கண்டு வரப்பட்டது. சீரகம் வெடிச்சு சத்தம் கேட்குது. சீரகம் வரப்பட்டது. கருக விடக்கூடாது. சரி, இப்போ டக்குன்னு அடுப்பவும் பண்ண வேண்டியதான். இப்போ சீரகமும் மிளகும் வறுத்தெடுத்தாச்சு. இங்கே பாருங்க, கணக்கான பருத்துக்கு வறுத்தெடுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கிரைண்டரில் போட்டு பவுடர் ஆக்கி எடுப்போம். இப்போ அதே சட்டிக்குள்ள தண்ணி விட்டுட்டு இந்த நாங்கள் எடுத்து வச்சிருந்த திருக்கியை போட்டு அவிய விடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். திருக்க அவியட்டும். இப்போ நாங்கள் வறுத்தெடுத்த மிளகு சீரகத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பவுடர் பண்ணி எடுப்போம். மிளகையும் சீரகத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ இந்த விசிலே போட்டு வைப்போம். திருக்க வரைக்கும் இதுதான் மிக முக்கியம். இதுதான் அந்த டேஸ்ட்டையும் கொடுக்குறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திருக்கவரை. இப்போ சோறு சாப்பிடக்க சேர்த்து சாப்பிடலாம், புட்டுக்கு சாப்பிடலாம், நண்டு கறிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த திருக்கவரை. பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் எப்படி திருக்க அவியுதுன்னு பார்ப்போமாங்க. திருக்க நல்லா நுர விட்டு அவிஞ்சு கொண்டு இருக்குது பாருங்கள். இப்போ திருக்க அவிஞ்சிட்டுது. நான் அடுப்புலேருந்து ராக்கி கொண்டு வந்துட்டேன். திருக்க டக்கண்டு அவிஞ்சிடும், கன நேரம் விட தேவையில்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இது ஒரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறோம். தண்ணியை வடிகட்டி எடுக்க போகிறோம். சின்ன வேலை தான், டக்கண்டு செய்திடலாம். எப்படி அவிஞ்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருக்க அவிச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கு இப்போ என்ன செய்யணும்டா, இந்த திருக்கியே இப்படி இதில் இருக்க அந்த முள்ளுகள் எலும்புகள் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணணும். பாருங்கள், எலும்பு திருக்கையில் இந்த இப்படி எலும்புகள் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே புரிம்பாக எடுக்கணும். தனியாக சதையை மட்டும் எடுக்கணும். அப்படியே சதைகளை அப்படியே தனித்தனியாக எடுத்து பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் வாரீங்களா இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தனியாக சதைகளை மட்டும் எடுத்து கையால் பிசைஞ்சு எடுக்கணும். வெறும் சதையை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எப்படி நீங்கள் கையால் இப்படி பிசைஞ்சு எடுக்கணும்.
ஒரு பெரிய தட்டில் போட்டு இப்படி கையால் இப்படி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நாங்கள் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம்னா, எடுத்து வச்சு தேங்காய் பூ சேர்க்க போகிறோம் இதுக்குள்ள. அடுத்ததாக அடித்து வச்சமே பவுடர், நச்சீரகமும் மிளகும், அந்த பவுடரை அப்படியே சேர்க்க போகிறோம். அடுத்தது உப்புத்தூள் சேர்க்க போகிறோம், தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக தூள். எங்கள் வீட்டில் திரிச்சு வச்ச தூளாயும் இருக்கலாம், இல்லாட்டி தனி தூளாயும் இருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். கையால் நல்லா பிசைஞ்செடுக்கணும், ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி கையால் நல்லா பிசைஞ்செடுக்கணும். இந்த நச்சீரகமும் மிளகுத்தூளுமே நல்ல வாசனை இருக்குது, வாசமாக தான் இருக்கும். அந்த திருக்க வரைக்கும் டேஸ்ட்டை கொடுக்குறது, வாசத்தை கொடுக்குறது எல்லாமே அதுதான், அந்த பவுடர் தான், மிளகும் நச்சீரக பவுடர். ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கையெல்லாம் நல்லா பிசைஞ்சிடுங்க. இதெல்லாம் ஸ்பூனால் எல்லாம் இதை அப்படி ஒன்று சேர்க்க இல்லாது. என்னென்னு சொன்னால் ஸ்பூனால் சேர்த்தா ஒன்று சேராது, கையால் தான் இதை ஒன்று சேர்க்கலாம். வடிவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டேன். அடுத்தது அடுப்பில் சட்டியில் போட்டு வறுத்தெடுக்கிறேன். கூடுதலாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், எனக்கு சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு சொட்டு தேங்காய் சேர்த்திங்கன்னா சரி. தேங்காய் சேர்க்க தேவையில்லை, இருந்தாலும் அந்த சட்டி வந்து அடிப்பிடிக்காமல், தேங்காய் பூலாம் சேர்றபடியாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அடிப்பிடிக்கும் தான், ஆனால் குறைவாக பிடிக்கும், அதுக்காக தான். அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு இப்போ இதை அப்படி வறுத்தெடுக்கணும். நல்லா வறுத்தெடுக்கணும், திரும்பி கொண்டு வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். பாருங்க, ஒன்றோடு சேர்ந்து நல்லா வறுபடுது, நல்ல பூ மாதிரி உதிர்ந்து வருங்க. கைவிடாமல் வறுத்து கொண்டு இருக்கணும். அடுப்பை குறைச்சி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வறுத்தா காணும். வறுத்தா அந்த நல்ல இதாக வந்துடும், உதிர்ந்து கொண்டு வந்துடும், வர மாதிரி உதிர்ந்து கொண்டு வந்துடும். இந்த பார்க்கவே தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க, இது கட்டாயம் வீட்டில் செய்து பாருங்கள். சோறுக்கெல்லாம் நல்லா இருக்கும், புட்டுக்கு நல்லா இருக்கும். திருப்பவும் அதான் சொல்கிறேன், சோறுக்கு புட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கட்டாயம் நாங்கள் சேர்த்த தேங்காய் பூவும் மீனும் வறுவட்டுட்டுதுண்டா ஓகே. நல்ல ஒரு இங்கே பாருங்கள், உதிர தன்மைக்கு வந்துடும். திருக்க வர ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். திருக்க வர ரெடி. நீங்களும் இப்படியே வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.